எண்ணங்களே இல்லைன்னா நான் இல்லையா? உங்கள் உடம்பு இருக்குது தானே, உடம்பு வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. தூங்கும்போது நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க, திரும்ப மூச்சினோடனே நீங்கள் வந்துட்டீங்க, அவ்வளோதான். எண்ணங்கள் அது வந்து எண்ணங்களற்ற நான், எண்ணங்கள் ஆனவுடனே எண்ணங்களால் ஆன நான். எண்ணங்கள்னால் நான் எப்படி இல்லாமல் ஆக முடியும்? நான் இறந்து விட்ட அல்லது மறித்து விட்ட புதைத்து விட்ட பேர் கூட நான் ஏதோ படைச்சேன்னா அதெல்லாம் இருக்குது. உங்கள் பிள்ளையோ உங்கள் பெண்ணோ இருக்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க, அவங்க மனசில் வாழ்கிறீங்க. உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க மனசில் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் தான் எண்ணமற்று போய்கிறீங்க. ஆனால் உங்கள் எண்ணங்கள் எல்லாருக்கிட்டையும் வேலை செய்யுது. யாரையோ கேட்ட கேள்வி, யாருக்கோ செய்த உதவி, யாருக்கோ செஞ்ச துரோகம், யாருக்கோ செஞ்ச நஷ்டம், இதெல்லாம் அவங்கவுங்க மனசில் இருக்க தான் செஞ்சுது. பாவி செத்து விட்டான், நாய் கடன் வாங்கிட்டு திருப்பியே தரலன்னு திட்டுறவனும் ஒருத்தன் இருப்பான். புண்ணியமாக செத்து விட்டான், கடன் கொடுத்தான், நிம்மதி, யாரும் கேட்கறதுக்கு இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு விட்டவனும். அதனால் யாருக்கு இப்போ வாழ்கிறீங்களா இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் தான் என்ன நீங்கள் இல்லை, நோ மோர். என்ன இல்லாமல் ஆகிட்டீங்க, இல்லை மறிச்சிட்டீங்க, இல்லை ஏதோ அவர் ஊரை விட்டு போயிட்டீங்க, ஏதோ ஆனவன் எல்லோரும் மனது இல்லையா? நான் அழிவதில்லை, நான் அழியாது, சமாதி ஆகலாம், நான் மட்டும்தான். அது எனக்கு மட்டும்தான். ஆனால் என் படைப்புகள்லாம், என் செயல்பாடுகள் எல்லாம் ஏதாவது ரூபத்தில் சுற்றின விளம்பரமானால் தான் இருக்கிறீங்களாம் கிடையாது. விளம்பரமாவா காட்டி விட நீங்கள் இருக்கிறீங்க. சில பத்திரிகையில் ஊடகங்களில் நீங்கள் வந்தால் தான் இங்கே வாழ்ந்துங்கிறீங்க, உங்களை செலவு வச்சா தான் நீங்கள் வாழ்ந்துங்கிறீங்களாம் கிடையாது. நீங்கள் வந்த போன அடையாளத்துக்கு உங்கள் பாரம்பரியமாக யாரோ ஒதுக்குறாங்க. என்னுடைய 4வது தலைமுறை ஒரு தாத்தா இருந்துக்கிறாரு, அதோட அடையாளம் தான் நான் அப்படியே போயினே போனால் யாரும் இருப்பாங்க. எனக்கு தெரியலாம், எனக்கு தெரியாமல் போகலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஆனால் அப்படி தான் வந்துனுக்குது. தாத்தா இருந்திருப்பார், தாத்தாவுக்கு தாத்தா இருந்திருப்பார், தாத்தாவுக்கு தாத்தா இருந்திருப்பாரா இல்லையா? அப்படி தான் போயினுக்குது. அதனால் நான் அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல செங்கிலி தொடர் மாதிரி நந்தினே தான் இருக்கும். ஸோ என்னை மட்டும்தான் இந்த சங்கிலி தொடர்ந்து அவுத்து வெளியே போகலாம், நான் மட்டும்தான் வெளியே. ஆனால் நான்ற எண்ணம், நானுடைய செயல்பாடுகள்லாம் வெளியே இருக்கும். நான் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், முடிச்சுக்கலாம், சமாதி சாதிக்கலாம், என்னவோ பண்ணிக்கலாம். அது நம்ம மட்டும்தான், அதாவது எண்ணம் மட்டும்தான், மற்றவங்களுக்கு அது பொருந்தாது.